கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிதிஷ் திவாரி ரன்பீர் கபூரை வச்சு ராமாயண திரைப்படத்தை எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் பரவலாக நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எந்த விதமான ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்தும் அஃபிஷியலாக எதுவுமே கொடுக்காதனால ஒரு பெரிய ஒரு குழப்பத்திலே இருந்தோம். ஸோ ஃபைனலி ஒரு வழியாக ராமாயண திரைப்படத்திலேயே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ அஃபிஷியல் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலுமே இப்போ கொடுத்துட்டாங்க. வித் டீசரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசருமே பார்க்கறதுக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கான ஷார்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம யாஷும் ரன்பீர் கபூரும் இருக்காரு. ராமாயண சப்ஜெக்டை வச்சு தான் வந்து இந்த ராமாயண திரைப்படத்துடைய மொத்த ஸ்டோரியுமே இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்ட் 1 2 பார்ட்டாக இருக்காம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் இப்போ நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து இன்னொரு 1 இயரில் தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக நெக்ஸ்ட் இயர் 2026 27 கூட இந்த படம் நமக்கு தியேட்டரில் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் இழுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. படத்தோட மெயின் கேரக்டர் லீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராம் கேரக்டர்ல நம்ம ரன்பீர் கபூர் நடிக்கிறாரு, ராவணா கேரக்டர்ல யாஷ் நடிக்கிறாரு, சீதா கேரக்டர்ல நம்ம சாய்பில் நடிக்கிறாங்க அண்ட் காஜல் அகர்வால் இந்த படத்துல மண்டோதரி கேரக்டர்ல நடிக்கிறாங்க. அனுமான் கேரக்டர்ல நம்ம சன்னி டியோல் நடிக்கிறாரு. லக்ஷ்மண் கேரக்டர்ல ரவி டுபே அப்படின்ற ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க. கேஸ்டிங்லாம் செம வெயிட்டா இருக்கு. ஸோ படமும் அந்த அளவுக்கு செம வெயிட்டா வந்தா வேறவா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த படம் செமையா ஓடும். ராமாயண சப்ஜெக்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ எல்லா லாங்குவேஜ்லுமே ஸோ கண்டிப்பா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அந்த கான்செப்ட் வச்சு. பட் ஆனால் ஹிந்தியில வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டோட இருக்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா படம் வரலாம் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசர்ல ரிவீல் பண்ண நம்ம யாஷோட ஷார்ட்ஸும் அண்ட் ரன்பீர் கபூருடைய ஷார்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து செம்மையா இருந்துச்சு. செம்மையா தான் மேக் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஒரு ஹோப் கிரியேட் பண்ணுது.